ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஓராயிரமாய் உலகேழ் அளிக்கும் பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன் காராயின காளனன் மேனியினன் நாராயணன் நங்கள் பிரான் அவனே. சிவப்பதியான எம்பெருமானுடைய பெருமையை ஆழ்வார் திருவாய்மொழி திவ்ய பிரபந்தத்திலே பல பாசுரங்களிலே விவரிக்கிறார். அதிலே 9ஆம் பத்திலே ஒரு பாசுரம் இது. நாராயணன் என்று அந்த எம்பெருமானுடைய திருநாமம். எம்பெருமானுக்கு எண்ணிறந்த திருநாமங்கள் அமைந்திருக்கின்றன. ஓர் ஆயிரமாய் உலகேழ் அழிக்கும் பேர் ஆயிரம் கொண்டதோர் பீடுடையன். பீடு என்பது பெருமை. பீடு உடையன் பெருமையை கொண்டிருப்பவன். என்ன பெருமைனா ஆயிரமான நாமங்கள் கொண்டிருக்கக்கூடிய பெருமை. பேர் ஆயிரம் கொண்டதோர் பீடுடையன். ஓர் பீடு, எத்தனையோ பெருமைகளுக்குள்ளே இது ஒரு பெருமை. இதுவும் நிகரற்ற பெருமை. ஆயிரக்கணக்கான நாமங்கள் கொண்டிருக்கக்கூடிய பெருமை. இதையே வடமொழியிலே சொல்லும் பொழுது தேவோ நாம சஹஸ்ரவான் என்று தெரிவிக்கிறார்கள். தேவோ நாம, தேவன், திவ்யமான வெம்பெருமான் யார் என்றால் சஹஸ்ரவான், ஆயிரக்கணக்கான நாமங்கள் கொண்டிருப்பவன். நாம சஹஸ்ரவான் தேவஹா என்று ஒரு பொருள். அல்லது எவன் ஒருவனுக்கு ஆயிரக்கணக்கான நாமங்கள் இருக்கிறதோ அவன் தேவன். தேவன் என்றால் யாருன்னா 1000 நாமங்கள் கொண்டிருப்பவன் தேவன். யார் ஒருவனுக்கு 1000 நாமங்கள் இருக்கிறதோ அவனே தேவன் என்று வடமொழியிலையும் குறிப்பிடப்படுகிறது. அதே போலத்தான் தென்மொழியிலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். 1000 நாமங்கள் கொண்டிருக்கக்கூடிய பீடு உடையவன் யாரோ அவனே எம்பெருமான் நாராயணன். நாராயணன் யாருன்னா 1000 கணக்கான நாமங்கள் கொண்டிருப்பவன். இப்படி ஆயிரக்கணக்கான நாமங்கள் எம்பெருமானுக்கு அமைந்திருக்கின்றன. ஒரு பெருமை. அதிலே ஒவ்வொரு நாமங்களும் ஆயிரக்கணக்கான விதங்களிலே உபகாரம் புரிகிறது. ஓர் ஆயிரமாய் உலகேழ் அழிக்கும் பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன். 1000 நாமங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாமமுமே ஆயிரக்கணக்கிலே எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு உதவுகிறதாம். ஒரு நாமம் ஒரு விதத்துல தான் உபகாரம் செய்யுமான்னு கேட்டால் அல்ல. ஒரு நாமமே பல ஆயிரக்கணக்கான விதங்களிலே உபகாரம் புரிகின்றன. அப்ப ஆயிரக்கணக்கான நாமங்களும் எத்தனை 1000 மடங்கு உபகாரங்களை அடியார்களுக்கு செய்யும். அப்படிப்பட்ட பெருமை கொண்டிருக்கக்கூடியவன் யாருன்னா காராயின காளனன் மேனியினன். காளமேகத்தை ஒத்திருக்கக்கூடிய அழகான திருமேனி கொண்டிருப்பவன். பார்ப்பவர்களுடைய உள்ளத்தையெல்லாம் குளிர்விக்கக்கூடிய, நம்முடைய தாபங்கள் துன்பங்களையெல்லாம் நீக்கக்கூடிய காளமேகத்தை போன்ற ஆச்சரியமான திருமேனி கொண்டிருப்பவன் என்று அடையாளம் சொன்னார். நாமங்கள் தான் ஆயிரக்கணக்கில் அமைந்திருக்கின்றது. அவருடைய திருமேனி ஒன்றாக இருக்கிறது, நமக்கு அனுபவத்திற்கு ஒன்றாக இருக்கிறது. அதுவும் ஆயிரக்கணக்கான திருமேனிகள் உண்டு. அப்படி இருப்பினும் அடியார்களுக்காக தன்னை ஆச்சரியமான ஒரு திருமேனி கொண்டவனாக சுருக்கி கொண்டு சேவை சாதிக்கிறார். அப்பதான் அனுபவிக்க முடியும். நாமங்கள் எண்ணிறந்திருந்தாலும் அனுபவத்துக்கு கண்ணால பார்த்து ரசிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும்னு சொன்னால் அப்போ ஒப்பற்ற ஒரு திருமேனி கொண்டவனாக வெம்பெருமான் இருக்க வேண்டும். அந்த திருமேனியோடு கூடியிருக்கிறார். யார் அவர்? நாராயணன் என்று தனித்து அவருக்கு திருநாமம் நாராயணன் பெயர் என்று தெரிவிக்கப்படுகிறது. அப்ப நாராயணாகர எம்பெருமான் அவனே பரமாத்மா, ஜகத்துக்கு காரணன். அவ்வெம்பெருமானுக்கு ஆயிரக்கணக்கான நாமங்கள் உண்டு. இதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். எதற்கு இதெல்லாம் கூற வந்தேன்னா எம்பெருமானுடைய நாமங்களுக்கு அத்தனை பெருமை. இதையே பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரனுக்கு உபதேசித்தார். அந்த நாமங்களையெல்லாம் தொகுத்து சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்றே வழங்கினார். அதனுடைய அர்த்தத்தை தான் நாமும் அனுபவிக்கலாம்னு கூடியிருக்கிறோம். இந்த சஹஸ்ரநாமத்தினுடைய தொடக்கத்திலே அதனுடைய பெருமை, சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்துக்கு உண்டான பெருமை என்ன, சஹஸ்ரநாமத்தை அருளி செய்திருக்கக்கூடிய பீஷ்மர், அதை தொகுத்து வழங்கி இருக்கக்கூடிய வியாசர், அவருக்கு இருக்கக்கூடிய பெருமை என்ன, மேலும் இந்த சஹஸ்ரநாமத்தினாலே சொல்லப்படக்கூடிய விஷயம், எம்பெருமானுடைய பெருமைகள், கண்ணனெம்பெருமானுடைய பெருமை என்ன, இந்த மூன்றையும் கடந்த பகுதியிலே அனுபவித்தோம். விஷய வைலக்ஷண்யம், வக்திரு வைலக்ஷண்யம், கிரந்த வைலக்ஷண்யம் என்று ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கக்கூடிய பெருமை என்ன, பெருமையை புரிந்து கொண்டால்தான் மேற்கொண்டு அந்த நூலை அன்போடு நாமும் அதிகரிப்போம், வாசிப்போம், அதனுடைய பயனை நாமும் பெற முடியும். ஆகவே முதற்கண் அதையெல்லாம் அனுபவித்தோம். அடுத்து சில ஸ்லோகங்களை
பெரியோர்கள் இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை சொல்லுவதற்கு முன்பு அனுசந்திக்க வேண்டும்னு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த ஒரு 5-6 ஸ்லோகங்கள் என்பது மகாபாரதம் அந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் தொடங்கும் பொழுது அது காணப்பெறுமான்னு பார்த்தால் இதிகாசம் மகாபாரதத்துக்குள் அது இருக்காது. ஆனால் ஆச்சாரியர்கள் நியமேன எப்போது சஹஸ்ரநாமத்தை அனுசந்தித்தாலும் அதை பாராயணமாக செய்ய தொடங்கினாலும் அதற்கு முன்பு இந்த ஸ்லோகங்களை எல்லாம் அனுசந்திக்கிறார்கள். அவை என்ன என்பதை சற்று விளக்கமாக அனுபவிக்க வேண்டும். முதல் ஸ்லோகம், சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே. அனைத்து விக்னங்கள் தடைகள் அனைத்தும் போக வேண்டும். விக்னம் என்பதுதான் தடை. ஒரு நல்ல காரியத்தை தொடங்கும் பொழுதோ பல தடைகள் வரலாம். ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி பவந்தி மகதாமபி என்று ஒரு வச்சனம், வடமொழியில ஒரு வச்சனம் தெரிவிக்கிறது. அது என்னன்னா, ஸ்ரேயஸ் நல்ல நன்மை விளைக்கக்கூடிய உயர்ந்த காரியங்கள் அதை செய்ய தொடங்கும் பொழுதோ பகு விக்னானி 1-2 இல்லை, பல தடைகள் பல விக்னங்கள் ஏற்படும். பவந்தி மகதாமபி மகான் சிறந்தவர்கள் பெரியோர்கள் அவர்களுக்கு கூட தடைகள் வருமா? யாரோ ஒன்றும் தெரியாத பாமர ஜனங்கள் பாபம் புரிந்தவர்கள் இவர்கள் ஏதோ காரியத்தை செய்ய தொடங்கும் பொழுது தடைகள் வரும் என்பது அல்ல. சிறந்தவர்கள் ஞானிகள் பண்டிதர்கள் அவர்கள் தொடங்கும் பொழுது கூட நல்ல காரியங்களுக்கு தடைகள் ஏற்படும். இப்படி வச்சுக்கலாமா? தடைகள் ஏற்பட்டால் அது நல்ல காரியம். நிறைய நாம காரியங்களை புரியும் பொழுது எதற்கெல்லாம் நிறைய தடைகள் வருகிறதோ அதையே ஒரு அடையாளமாக கொண்டு, ஓ இது நல்ல சிறந்த காரியம் போல இருக்கிறது, அதற்குத்தான் தடைகள் வருகின்றன, அப்ப இதை கண்டிப்பா நிறைவேற்றி விட வேண்டும், தடைகளை எப்படியானும் போக்கி இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று உறுதி கொண்டிருக்க வேண்டும். சரி, நாம உறுதி கொண்டால் மட்டும் அந்த காரியம் நடைபெறாது. எந்த ஒரு நல்ல காரியமாக இருப்பினும் எம்பெருமானுடைய சங்கல்பம், எம்பெருமானுடைய அனுகிரகம், அவருடைய விருப்பம் இருக்கணும். நின்னனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர், நின்னிலர் இருந்திலர் கிடந்திலர் தெரிந்திலர் என்னுமோர் இயல்வினர் எனனின வறியவர் என்னுமோர் இயல்வோடு நின்னவன் திடரே என்று நம்மாழ்வார் சாதிக்கிறார். இந்த ஜீவாத்மாக்கள் எந்த செயலை புரிய வேண்டும்னு சொன்னாலும் பிரவிற்த்தி நிவிருத்தி, பிரவிற்த்தினா செயல்களில 3 செயல் புரிதல், நிவிருத்தின்னா செயல் மாட்சி, எந்த செயலையும் செய்யாமல் அதிலிருந்து நீங்கி இருத்தல். இந்த 2 நிலைகளிலும் சேத்தனர்களை பெருமான் தான் நிர்வகிக்கிறான். ஜெகத்காரனான எம்பெருமான் தன் வசத்துல வைத்துத்தான் இந்த உலகத்தையே நடத்துகிறான். அப்ப எந்த செயல் புரிந்தாலும் பெருமானுடைய அனுமதி வேண்டும், அவருடைய விருப்பம் அவருடைய அனுகிரகம் இருந்தால்தான் செய்ய முடியும். ஆகவே நல்ல காரியமாக நாமே தொடங்கிவிட்டாலும் அதற்கும் பெருமானுடைய துணை அவருடைய கட்டாட்சம் வேண்டும். அதை பிரார்த்திப்பதாகத்தான் இந்த முதல் ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. சுக்ல அம்பரதரம் விஷ்ணும், விஷ்ணுன்னு அந்த எம்பெருமானுக்கு திருநாமம். விஷ்ணு என்றால் எங்கும் பறந்து நீக்கமர நிரவி இருக்கிறார்னு அர்த்தம். இன்ன பொருள்ல இருக்கிறார், இன்ன பொருள்ல இல்லை, இந்த இடத்துல இருக்கிறார், இந்த இடத்துல இல்லை என்று சொல்ல முடியாதபடி எங்கும் ஒழிவர எல்லா இடத்திலையும் பறந்து காணப்படுகிறார். அதைத்தான் விஷ்ணுங்கிற திருநாமம் குறிப்பிடுகிறது. மேற்கொண்டு பார்க்க போகிறோம். விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூதபவ்ய பவத் பிரபு என்ற நாமங்கள் 1000 நாமங்கள் தொடங்கும் பொழுதோ 2வது திருநாமம் விஷ்ணு என்றுதான் வருகிறது. பராசர பட்டர் ஆச்சரியமா அவ்விடத்துல எப்படி வியாக்கியானத்தை அருளி இருக்கிறார் என்பதை அவ்விடத்துல அனுபவிக்கலாம். இப்பொழுது விஷ்ணுங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, விஷு வேவேஷ்டி என்கிற அந்த தாத்துவின் அடிப்படையில இந்த திருநாமம் வருகிறது. அதற்கு என்ன பொருள்னா, எல்லா இடத்திலையும் கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள் தரும் கரந்து எங்கும் பரந்துடன் அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயணஹா என்று புருஷ சூக்தம் சொல்லுகிறா போல எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய விஷ்ணுவாகிற எம்பெருமான். அவருடைய திருமேனி வர்ணனம், அவருடைய திருமேனியை தியானிக்கவே தடைகள் போகும். இந்த தடைகள் எல்லாம் நீக்குவதற்கு என்ன பண்ணணும்? கடுமையா தபம் புரிய வேண்டுமா, இல்ல ஓஹோன்னு பிராயஷ்சித்த தர்மங்களை எல்லாம் பார்த்து அனுஷ்டிக்கணுமா, ஜபம் பண்ணணுமா, இல்ல யாகங்கள் பண்ணணுமா, மலை உச்சியில நின்று தபஸ் பண்ணணுமா, இப்படியெல்லாம் செய்யணுமான்னா பெருமானை தியானிக்கணும். அவருடைய அழகான திருமேனிய மனசால தியானித்தாலே சுபாஸ்ரயம் என்ன அந்த எம்பெருமானுடைய திருமேனிக்கே பெருமை, சுபமான ஆசிரியம். அதை நினைக்க நினைக்க சுபம் ஏற்படும், மங்களத்தன்மை ஏற்படும், அமங்கலங்கள் நீங்கிவிடும். அப்படிப்பட்ட பெருமானுடைய திருமேனி சுக்ல அம்பரதரம், அம்பரம்னா வஸ்திரம், அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் என்ற திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியார் சொல்லும் பொழுது நந்தகோபர் அம்பரத்தை தானமாக வழங்குகிறார். அம்பரமே வழங்குகிறார்னா அப்படியே உடைகளை எடுத்தெடுத்து வாரி கொடுத்து கொண்டே இருக்கிறாராம். வருபவர்களுக்கெல்லாம் நிறைய உடைகள்,
நல்ல நல்ல உடைகள் வஸ்திரங்களையா பார்த்து தானம் பண்ணுகிறார். அதை போல இப்ப எம்பெருமான் அம்பரதரம் உயர்ந்த பட்டாடை பீதகவாடை அணிந்து கொண்டிருக்கிறார். பீதகவாடை உடையானை என்று ஆழ்வாரம் தெரிவிக்கிறார். மஞ்சள் நிற வஸ்திரம் பீதாம்பரம் என்றுதான் பொதுவா பெருமானுக்கு அந்த வஸ்திரத்தினுடைய நிறம். ஆனால் இங்க சொல்லும் பொழுது சுக்ல அம்பரதரம் என்று சொல்லப்படுகிறது. சுக்லம் வெண்ணிறம், வெண்மை நிறம் கொண்டிருக்கக்கூடிய பட்டு வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். இதுவும் உண்டா எம்பெருமானுக்குன்னா உண்டு. எப்போதும் மஞ்சள் நிற வஸ்திரம் தான் அணிந்து கொண்டிருப்பார் என்பது ஒன்றும் நியமம் இல்லை. அவர் இஷ்டத்துக்கு அவர் எந்த நிறத்துக்கு வேண்டுமானாலும் சாத்திக்கலாம். இன்னைக்கும் போய் ஒவ்வொரு கோவில்கள்லையும் திருக்கோவில்லையும் மூலமூர்த்தி எம்பெருமான சேவிக்கிறோம். நெடுக 5 அடி 6 அடின்னு பெருமாள் சேவை சாதிப்பார். அவருடைய கருமையான நிறத்திற்கு ஏற்றாற் போல ஒவ்வொரு தினம் ஒவ்வொரு நிற வஸ்திரம் பெருமான் அணிந்து கொள்ளுகிறார். அது மஞ்சள் நிறத்துல இருக்கலாம், பச்சை நிறத்துல இருக்கலாம், நீல நிறத்துல இருக்கலாம். ஒவ்வொரு நிறத்திலையும் பெருமான் அழகா அந்த வண்ண ஆடைகளை சாத்தி கொள்ளுகிறார். இந்த ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது சுக்ல அம்பரதரம் என்று வெண்ணிறப்பட்டாடை அணிந்து கொண்டிருப்பவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. பெருமானே ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு வண்ணம் கொண்டவராக சேவை சாதிப்பாராம். நிறம் வெளிது செய்து பசிது கரிது என்று என்ன ஆழ்வார் தெரிவிக்கிறார். நிறம் வெளிது செய்து பசிது கரிது. வெளிதுன்னா வெண்மை நிறம், வெளிது நிறம், செய்து என்றால் சிவப்பு நிறம், பசிது என்றால் பச்சை நிறம், கரிது என்றால் கருப்பு நிறம். 4 யுகங்களுக்கு 4 நிறம் வண்ணம் கொண்டவராக பெருமான் சேவை சாதிப்பார். அதுல முதல் யுகம் கிருத்த யுகம். முழுக்க சத்துவகுணம் நிரம்பி இருப்பவர்கள் நிறைய பேர் மலிந்து காணப்படுவார்கள். அப்பொழுதும் ரஜோகுணம் தமோகுணம் கொண்டவர்கள் இருப்பினும் சத்துவகுணம் மிக்கிருப்பவர்களே அதிகமாக கண்ணில தென்படுவார்கள். அவர்கள்தான் அதிகமாக இருப்பார்கள். அவர்களுடைய விருப்பத்திற்கேற்றாற் போலே சத்துவகுணத்துக்கு நிறம் வெண்மை. பெருமானே வெண்ணிறம் கொண்டவனாக சேவை சாதிப்பார். அடுத்து நிறம் வெளிது செய்து. அடுத்து திரேதாயுகத்திலே சிவப்பு நிற வண்ணம், அந்த வண்ணத்தோடு கூடினவனாக பெருமான் சேவை சாதிப்பார். அடுத்து துவாபர யுகத்திலே பச்சை நிறம் கொண்டவனாக, பச்சைமா மலை போல் மேனி என்ன ஆழ்வார் கொண்டாடுகிறாரு, அதே போல கரும் பச்சை வர்ணத்துல சேவை சாதிப்பார். அதாவது கலியுகத்திலே தன்னுடைய இயற்கையான திருமேனி வர்ணம் கருமை நிற வண்ணம், மேகஷ்யாமம் கருமுகில் வண்ணன் என்று சொல்லுகிறா போலே கருமை நிற வண்ணனாகவே சேவை சாதிப்பார். இதுதான் அவருக்கு இயற்கையான வர்ணம், கருமை நிறம். ஆனா அந்தந்த யுகத்துல அடியார்களுடைய ஒரு மனசு, அவருடைய உள்ளம் விருப்பத்திற்கு ஏற்றாற் போல சேவை சாதிக்கிறார். ஆக அவருடைய திருமேனி நிறமே மாறுபடுகிறதுன்னா வஸ்திரத்திலையும் நிறம் மாறுவதற்கு கேட்க வேண்டுமா? ஆக சுக்ல அம்பரதரம் விஷ்ணும், அம்பரத்தை தரித்து கொண்டிருக்கக்கூடிய அழகான வஸ்திரத்தோடு சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான். சசிவர்ணம் என்றால் சந்திரனை போன்ற ஒளி உள்ளவர். சசிவர்ணம், சசிங்கிறதா சந்திரன். சந்திரனை போன்ற குளிர்ந்த காந்தி, குளிர்ந்த ஒளி கொண்டிருப்பவர். கரும நிறம் வண்ணம் கொண்டிருந்தாலும் அவருடைய அந்த நிகுநிகுங்கிற திருமேனியினுடைய நிறம் அது ஒளி வீசும். அந்த ஒளியினாலே குளிர்ச்சி அனைவருக்கும் ஏற்படும். சூரியனிடத்திலையும் ஒளி உண்டு, சந்திரனிடத்திலையும் ஒளி உண்டு. இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? சூரியனுடைய ஒளி வெப்பமாக இருக்கும், அனைவருக்கும் வெப்பத்தை கொடுக்கும். சந்திரனுடைய ஒளி குளிர்ச்சி கொடுக்கும். இவ்விடத்துல சசிவர்ணம்னு சொல்லுவதனாலே பெருமான் குளிர்ந்த அந்த ஒரு காந்தி ஒளி கொண்டவராய் பிரகாசிக்கிறார், ஒளி வீசுகிறார். சதுர்புஜம், 4 திருக்கரங்களோடு சேவை சாதிக்கிறார். எல்லா க்ஷேத்திரங்களையும் அநேகமா பெருமான் சதுர்புஜம் சங்க சக்கர கதாபாணிஹி என்று பெருமான் அந்த 4 நாள் தோளமுதாக சேவை சாதிப்பார். கூராராழி வெண்சங்கேந்தி கொடியேன்பால் வாராய் என்ன ஆழ்வார்கள் ஆசைப்படுவதும் நீ 4 திருக்கரங்களோடு சேவை சாதிக்க வேண்டும். 2 கரங்கள் இல்லை எண்ணிறந்த கரங்கள் அதெல்லாம் வேண்டாம், 4 திருக்கரங்களோடு சேவை சாதிக்க வேண்டும். கண்ணனும் அப்படித்தான் சேவை சாதிப்பாராம் அடியார்களுக்கு. அப்பூச்சி காட்டுகின்றான் என்ற அந்த பதிகத்திலே ஆழ்வார்கள் எதை அனுபவிக்கிறார்கள்னா, குழந்தைகளோடு விளையாடுகிற சமயத்திலே திடீரென்று 2 திருக்கரங்களை 4 திருக்கரங்கள் கொண்டவனாக மாற்றி சேவை சாதிப்பான். மற்ற குழந்தைகள் கூட விளையாடக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பயந்து விடும். மற்ற கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் மறைத்து கொள்ளுவான். இப்படி குழந்தைகளோடு விளையாடுவான் எம்பெருமான் என்று எம்பாருங்கிற ஆச்சாரியர் ஆச்சரியமா சாதிக்கிறார். அப்ப அடியார்களுக்கு எப்போதும் நாள் தோளமுதாக சேவை சாதிப்பார். தேனைவ ரூபேன சதுர்புஜேன என்று அர்ஜுனன் கண்ணனிடத்துல பிரார்த்தித்தார். விஸ்வரூபத்துல நிறைய திருத்தோள்களோடு நிறைய அந்த உருவங்களோடு பெருமான் சேவை சாதித்தார். போரும் இந்த உக்ரமான ரூபத்தை குறைத்து கொண்டு சதுர்புஜங்களோடு கூடின எப்போதும் சேவை சாதிக்கக்கூடிய இன்முகத்தோடு சேவை சாதிக்க வேண்டும் என்று கேட்க கண்ணனும் அதே போல சேவை சாதித்தார். அப்ப இயற்கையில் எம்பெருமானுக்கு நிறைய திருக்கரங்கள் இருந்தாலும்
சதுர்புஜம், 4 திருக்கரங்கள் கொண்டவராக சேவை சாதிப்பார். சதுர்புஜம். பிரசன்னவதனம், புன் சிரிப்பு மாறாதவர், எப்போதும் சிரித்து கொண்டு சந்தோஷத்தோடையே இருப்பார். துக்கம் கலசினவராக பெருமான் கிடையவே கிடையாது. எந்த தாபமும் அவருக்கு கிடையாது, துக்கமே கிடையாது. அப்ப நிறைஸ்த சுகபாவனா, எப்போதும் சுகம், சந்தோஷம், ஆனந்தம், ஆனந்தமே வடிவாக எம்பெருமான் இருக்கிறான். அதாவது உயர்வர உயர்நலம் உடையவன் என்று சொல்லுகிறார் போலே, உயர்நலம், மிகுந்த ஞானம், மிகுந்த ஆனந்தமே ஒரு வடிவு கொண்டார் போலே பெருமான் சேவை சாதிக்கிறார். ஆக பிரசன்ன வதனம். நம்பெருமாளை பராசர பட்டரை சேவித்து அனுபவிக்கும் பொழுது மந்தஸ்மிதேன மதுரேனச்ச வீக்ஷணேன என்று சம்பாஷமானம் இவ சர்வவதம் வசேன மந்தஸ்மிதேன மதுரேனச்ச வீக்ஷணேன திவ்யாஸ்திர புஷ்பித சதுர்புஜேன என்றுதான் பிரார்த்திக்கிறார். பெருமான் எப்படி சேவை சாதிக்கிறார்? நம்பெருமாள் அழகா பிரசன்ன வதனம், புன்சிரிப்பு மாறாதவராய், ஏதோ பேச வேண்டும் என்று உதடுகள் துடிக்கிறா போலே, பக்தர்களோடு கலந்து பரிமாற வேண்டும், பேச வேண்டும் என்று துடிப்போடு இருக்கிறா போலத்தான் அவருடைய அதரங்கள் காணப்படுமாம். அதைத்தான் பிரசன்ன வதனம் என்று இந்த ஸ்லோகத்திலும் சொல்லப்படுகிறது. புன்சிரிப்பு மாறாதவர். அடியார்களுக்கு துன்பங்கள் இருக்கும், துன்பங்களோடு வருபவர்களை பார்த்து இவர் சிரித்தால் தானே அந்த துன்பங்கள் எல்லாம் போகும். அதனால அவருடைய புன்சிரிப்பை பார்த்தே அடியார்களுடைய அல்லல்கள் எல்லாம் நீங்கும். அப்படிப்பட்ட பிரசன்னவதனம். தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தையே, இப்படிப்பட்ட எம்பெருமானை தியாயேத் மனதாலே நினைத்தால், தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனமும் தீயினில் தூசாகும் என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்லும் பொழுது 3 விஷயங்களை சொன்னார். புஷ்பங்களை கொண்டு சமர்ப்பித்தல், வாயினாலே அவருடைய திருநாமங்களை பாடுதல், மனசாலே சிந்தித்தல். இப்படி சிந்திக்கவே போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், அத்தனை பாப்பங்களும் போய்விடும் என்று தெரிவித்தாளா? அதே அர்த்தம் தான் இவ்விடத்துல. இங்க 3மே சொல்லப்படல. தியாயேத் தியானம் 1, மனதாலே சிந்தித்தாலே இது அத்தனையும் பாப்பங்கள் அனைத்தும் போய்விடும். சர்வ விக்ன உபசாந்தையே, தியானம் என்னமோ ஒரு விஷயம், பரமாத்மாவை ஒரு விஷயத்தை நினைத்தால் அனைத்து துக்கங்களும் போகும். இப்படி எங்கேயாவது பார்த்ததுண்டா? ஒவ்வொரு துக்கத்துக்கு ஒவ்வொன்று, இதை நினைத்தால் இந்த துக்கம் போகும், இதை நினைத்தால் இந்த துக்கம் போகும்னு அதற்கு நேரா எதையானு நினைக்க சொல்லியிருக்கிறதானா? எத்தனை துக்கங்கள் மலைமலையா பாப்பங்கள் இருந்தாலும் அத்தனையும் போவதற்கு ஒரு எம்பெருமான தியானித்தாலே போரும். சர்வரோக நிவாரணி என்று பல மருந்துகள் இருக்குமே, இதை ஒன்னை எடுத்துக்கொண்டாலே அத்தனை வியாதிகளும் போயிடும். கை கால் முதுகு என்னென்ன வலி உண்டோ எல்லா வலியும் இந்த ஒரு மருந்தினாலேயே போகும்னு சொல்லப்படுகிறது. அதே போல எம்பெருமான் ஒருவனை தியானிக்கவே அத்தனை தடைகளும் விலகிவிடும் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். அடுத்து யஸ்ய த்விரதவக்ராத்யாக பாரிஷத்யாக பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே என்று ஸ்ரீ சேனை முதன்மையார் சேனாபதி ஆழ்வார் விஸ்வக்சேனர் என்கிற நித்திய சூரியை குறித்து வணங்கக்கூடிய ஸ்லோகம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே எம்பெருமானை வணங்குவது ஒரு பக்கம், எந்த ஒரு சுபமான நற்காரியங்கள் செய்யும் பொழுதும் அந்த எம்பெருமானுடைய சேனை தளபதி, சேனை முதன்மையார் என்கிற ஒரு தொண்டர், அவரை வணங்க வேண்டும். விஸ்வக்சேன ஆராதனம் என்பது நிகழ்த்தப்பெற வேண்டும் என்பது முக்கியமான ஒரு கொள்கை. இது ஸ்ரீபாஞ்சராத்திரம், ஸ்ரீ வைகானசம் முதலான ஆகமங்களிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். கோவில்கள் எல்லாம் பிரம்மோத்சவம், பவித்ரோத்சவம் என்று பல உற்சவங்கள் நடைபெறும். அதனுடைய முதல் நாள் அது தொடங்குவதற்கு முன்பே சேன முதன்மையாரை குறித்து வணங்குதல், வழிபடுதல், அவருக்கு உபச்சாரங்களை சமர்ப்பித்தல் என்பது நடைபெறும். நம்முடைய கிரகங்களிலே கூட இதே போல விஸ்வக்சேன ஆராதனம் என்பது நிகழ்த்தப்பெறும். சுபமான காரியங்கள், அது திருவத்தியனம் முதலான புண்ணிய கர்மங்களோ அல்லது சீமந்தம் உபநயனம் முதலான சுபமான காரியங்களோ, அனைத்து நல்ல காரியங்களையும் தொடக்கத்திலே விஸ்வக்சேன ஆராதனம் என்பது நிகழ்த்தப்பெறுகிறது. அந்த சேன முதன்மையார் என்பவர் யார்? அவர்தான் எம்பெருமானுடைய தொண்டர்கள், நித்திய சூரிகள். அவர்கள் அத்தனை பேருக்கும் தலைவராய் அத்தனை பேரையும் வழிநடத்துபவராக இருக்கிறார். பெருமாள் தான் ஜகத்துக்கு காரணம் என்று பார்த்தோம். அவர் தான் ஜகத்தை எல்லாம் படைக்கிறார், நிர்வகிக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார் என்று கண்டோமா? ஆனால் அவர் நேரடியாக செய்வதில்லையாம். இந்த பொறுப்பை எல்லாம் அவர் சேன முதன்மையாரிடத்துல ஒப்படைத்து பெருமான் வானிலவரசு வைகுந்த கூட்டன்னு எழுந்தருளிருக்கிறாராம். வான் இளவரசு, வான் பரமாகாசம் ஸ்ரீவைகுண்டம்ங்கிற அந்த லோகம் நித்திய விபூதிக்கு பெருமான் இளவரசனாக இருக்கிறார். அவர் ராஜாவாக சக்கரவர்த்தியாக இருக்கிறார் என்று ஆழ்வார் குறிப்பிடாமல் இளவரசுன்னு குறிப்பிடுகிறாரே. என்ன காரணம்னா, இளவரசனாக யுவராஜாவாக இருந்தால்தான் அப்பதான் நிறைய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமா.
சக்கரவர்த்தி ராஜாவா சிம்மாசனத்துல உட்கார்ந்து கொண்டால் பொறுப்புகள் நிறைய வந்துவிடும். எல்லா பொறுப்பும் தன் தலைமையில ஏறிட்டு கொண்டு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து யார் யாருக்கு என்னென்ன கஷ்டம் என்னென்ன துக்கம் இத்தனையும் பார்த்து கடைசியில வாழ்க்கை முழுக்க துக்கப்பட்டு கொண்டு பொறுப்புகள்லயே கழிந்து விடும். அப்படி பெருமான் இருப்பதற்கு கூடவே கூடாது. அவர் மிகுந்த சந்தோஷத்தோடு யுவா குமாரஹா என்கிற அந்த யவ்வன பருவம் கௌமார பருவம், யவ்வன பருவம் முடிந்து கௌமார பருவம் தலை காட்டக்கூடிய அழகான அந்த பருவத்திலே இளவரசனாகவே இருந்து கொண்டு அனைத்தையும் அனுபவிக்க வேண்டுமே தவிர அவர் போய் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிரமப்படுவது என்பது ஆழ்வாருக்கு பிடிக்கலையாம். அதனால ஆழ்வார் வான் இளவரசு, இவர் வான் பரமாகாசம்ங்கிற ஸ்ரீவைகுண்டத்துல சக்கரவர்த்தியாக இல்ல இளவரசராக இருக்கிறார்னு குறிப்பிடுகிறார். அப்ப இளவரசர்னா யாரு பொறுப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு செய்கிறார்கள்னா நித்தியசூரிகள் செய்கிறார்கள். அதிலே அக்ரகண்யராய் முதன்மை பெற்றவராய் விளங்குபவர் சேன முதன்மையார். துவதீய புக்தோஜித சேஷபோஜினா துவயானு சிருஷ்ட ஆத்மபரேன யத்யதா பிரியேன சேனாபதிதா ஞவேதி தத் ததானுஜானந்த முதார வீக்ஷணைஹி என்று ஆளவந்தாரும் ஸ்தோத்திர ரத்னத்திலே சேன முதன்மையாருடைய பெருமையை தெரிவிக்கிறார். சேன முதன்மையார் வந்து பெருமானிடத்துல விண்ணப்பிப்பாராம். அவர் அதற்குன்னு இருக்கக்கூடிய அடையாளத்துக்கு உண்டான அந்த சட்டை பிரம்பு அந்த மயிர்கட்டு அந்த முடி இத்தனை அலங்காரங்களோடு வந்து பெருமானிடத்துல நின்று இதோ இந்தந்த காரியங்களை தேவரீர் பார்த்து அனுமதி தர வேண்டும், இந்த அண்டத்துக்கு பிரம்மாவை மாற்ற வேண்டும், இந்த அண்டத்துக்கு புதிதா பிரம்மாவை நியமிக்கணும் என்று ஒவ்வொரு காரியங்கள் முக்கியமான அந்த காரியங்கள் அதை குறிப்புகளை கொண்டு வந்து பெருமானிடத்துல விண்ணப்பிப்பாராம். பெருமாள் கஞ்சாடையே காட்டிடுவார். இதெல்லாம் நம்ம இடத்துல வரணுமா, நீர் தானே இத்தனை காலமா பார்த்து செய்கிறீர். ஒரு இளவரசன் வயது ரொம்ப குறைந்து இருக்கிறது, அவர் இன்னும் பட்டம் ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியான வயது இல்லைன்னா மூத்த மந்திரிகள் தான் அந்த நாட்டில இருந்து ராஜ்யத்தை நன்றாக நிர்வகிப்பார்களாம். அவருக்குத்தான் நிறைய பழக்க வழக்கங்கள் நன்றாக தெரியும். அவரே அனைத்து காரியத்தையும் செய்து விடுவார். இருந்தாலும் மேல் கையெழுத்து மேலொப்பம் இடரா போரி இந்த இந்த இளவரசனிடத்துல வந்து விண்ணப்பிப்பார்கள். அதே போலத்தான் சேன முதன்மையாரும் மூத்தர மந்திரி போலே அனைத்து ஜெகத்காரியங்கள் வியாபாரங்களை எல்லாம் நிர்வகித்து விடுகிறார். இருந்தாலும் முக்கியமான விஷயத்த பெருமானிடத்துல சொல்லி அவரிடத்துல அனுமதி பெற்றுக்கொண்டுதானே செய்ய வேண்டும். அந்த மாதிரியான சில காரியங்களுக்கு வரும் பொழுதும் இதை விண்ணப்பிக்கும் பொழுது நம்மிடத்துல சொல்லி கேட்க வேண்டுமா, உமக்கு தெரியாதா என்று கண்களாலேயே ஜாடை காட்டி என்ன சொல்லுகிறீரோ அதை அப்படியே தத் ததா தத் ததா, நீர் எதை யதா யதா எப்படி சொல்லுகிறீரோ அது அப்படியே அப்படியேன்னு இவரும் அனுமதித்து விடுவாராம் எம்பெருமானும். ஆக அப்படிப்பட்ட பெருமை கொண்டிருக்கக்கூடிய சேன முதன்மையார், அவரை வணங்க வேண்டும். அவரும் நம்முடைய தடைகள் பாப்பங்களை எல்லாம் நீக்கி கொடுக்கிறார். யஸ்ய திரதவக்ராத்யாக பாரிஷத்யாக பரஷதம், பல தொண்டர்களை தன்னோட சேனைக்கு கொண்டு வைத்திருக்கிறார். சேனை தலைவர்னா கீழே பல தொண்டர்கள் இருக்க வேண்டுமா, அந்த தொண்டர்கள் யாரு, திரதவக்தரர். திரத என்றால் யானை, யானை முகத்தோடு கூடினவர் திரதவக்தரர். யானை முகத்தோடு கூடியிருக்கக்கூடிய ஒரு தொண்டரிலிருந்து தொடங்கி அவர் தொடக்கமாக பல பல தொண்டர்கள், பாரிஷத்யாக பரஷதம், பாரிஷதர்கள் என்பதுதான் பரிஷத்து, அவர்தான் தொண்டர்கள். அப்படி எண்ணிறந்த தொண்டர்கள் சேன முதன்மையாருக்கு கீழே இருக்கிறார்கள். சதம் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள், ஒவ்வொரு வகுப்பா பிரிந்து பல வகுப்புகளோடு நூற்றுக்கணக்கான சேனை காவலர்களோடு சேன முதன்மையார் விளங்குகிறார். விக்னம் நிக்னந்தி சததம், எப்போதும் தடைகளை நீக்குகிறார். விக்னம் நிக்னந்தி, விக்னங்களை எல்லாம் நீக்குகிறார், போக்கடிக்கிறார். சதா, எப்போதும் இந்த தடைகளை போக்கி கொடுக்கிறார். விஸ்வக்சேனம் தமாசிரயே, அப்படிப்பட்ட விஸ்வக்சேனரை வணங்குகிறேன். தம் ஆசிரயே, அப்படி பெருமை கொண்டிருக்கக்கூடிய சேன முதன்மையாரை வணங்குகிறேன்னு சொல்லப்படுகிறது. இப்ப யானை முகத்தோடு கூடின ஒரு நித்தியசூரி, இது ஒருத்தர சொல்லி இருப்பது. இதே போல பல நித்தியசூரிகள் உண்டு. புலி முகத்தோடு சிலர் உண்டு, சிம்ம முகத்தோடு சிலர் உண்டு. இதே மாதிரி ஒவ்வொரு முகம் அந்தந்த திக்குக்குன்னு ஒவ்வொரு திக்பாலகர்கள்னு இருப்பா. நித்தியசூரிகள் ஸ்ரீவைகுண்டத்திலையும் அந்தந்த திக்குக்குன்னு பல தேவதைகள் உண்டு, பல நித்தியசூரிகள் உண்டு. அதுல இந்தந்த மாதிரி அடையாளங்கள் சின்னங்களோடு கூடின பல காவலர்கள் உண்டு. அவர்களையெல்லாம் தன்னுடைய படைத்தளபதியாக கொண்டு நாயக்கராக விளங்கக்கூடியவர் சேன முதன்மையார் என்று தான் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சேன முதன்மையாரை வணங்கி மேற்கொண்டு இப்ப சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை சொல்ல போகிறோம். 1000 நாமங்களை சொல்லும் பொழுது தடைகள் வராம இருக்கணுமே. பாதி சொல்லும் பொழுதே தடைகள் ஏற்படலாம், சொல்ல முடியாமல் போகலாம். முழுக்க சொல்லி முடித்து பெருமானிடத்துல பக்தியோடு தொண்டுகளை புரிய வேண்டும். இதற்கெல்லாம் இடையூறுகள் ஏதும் இல்லாமல் இருக்க வேண்டும், அவரை வணங்குகிறோம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல சில சந்தேகங்கள் வரும். யானை முகத்தோடு கூடி இருப்பவர்னு சொல்லப்படுகிறதே,
பொதுவா பிரசித்தமா யானை முகத்தோடு பலர் விநாயகர் விக்னேஸ்வரர்னு பலரையும் வணங்குகிறார்களே, இவரும் அவரும் ஒருவரா என்ற கேள்வி வரும். அப்படி அல்ல, இவர் நித்திய சூரிகளுக்குள்ளே ஒருத்தர். ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமம் முதலான ஆகம நூல்களிலேயே சேன முதன்மையாருடைய அந்த சேனை அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காவலர்களை பத்தி சொல்லும் பொழுது நித்திய சூரிகளுக்குள்ளே இப்படிப்பட்ட யானை முகத்தோடு கூடினவர், சிம்ம முகத்தோடு கூடினவர் என்றெல்லாம் இருக்கிறார்கள் என்று ஸ்பஷ்டமா தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இவர் வேறு, நாம பொதுவா இங்க உலகத்துல பலராலும் வணங்கப்படக்கூடிய விக்னேஸ்வரர் விநாயகர் என்பவர் வேறு. இவர் படைக்கப்பட்டவர். இவர் சேன முதன்மையார், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த திரதபக்தர் முதலானவர்கள் நித்திய சூரிகள். எப்போதும் அவர்களுக்கு ஜனனமோ மரணமோ ஏதுமின்றி ஸ்ரீவைகுண்டத்தில இருந்து தொண்டு புரியக்கூடிய உயர்ந்தவர்கள். பல விஷ்ணு கோவில்கள், பெருமாளுடைய கோவில்கள், அர்ச்சாஸ்தலங்கள் அங்கெல்லாம் சேவிக்க போகும் பொழுது பல சன்னதிகள்ல விக்னேஸ்வரர்னு யானை முகத்தோடு கூடின சிற்பங்கள் அமைந்திருக்கும். அதெல்லாம் பொதுவா உலகத்தவர்கள் தவறாக புரிந்து கொண்டு விடலாம். ஓ, விநாயகர் விக்னேஸ்வரர் தான் இருக்கிறார்னு. ஆனா அப்படி அல்ல. ஸ்ரீபாஞ்சராத்திராக முறைப்படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய திரதபக்தர் என்கிற இந்த யானை முகத்தோடு கூடின நித்திய சூரி தான் பெருமானுடைய கோவில்கள் எல்லாம் அந்தந்த இடங்கள்ல சிற்பங்களாக காணப்படுபவர். அவரும் நின்று கொண்டு பெருமானுடைய அந்த கோவிலுக்கு பாதுகாவலராக இருக்கிறார். அப்ப இவர் வேறு அவர் வேறுன்னு புரிந்து கொள்ளுவோம். இன்னும் மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை அடுத்த பகுதியிலே அனுபவிக்கலாம் என்று கூறி அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.